இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் புலம்பல் 5:22. எங்களை முற்றிலும் வெறுத்து விடுவீரோ, எங்கள் பேரில் கடுங்கோபமாக இருக்கிறீரே. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். தேவன் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாருன்னு நினச்சி நாம் தான் தேவன் மேலே கோபமாக இருக்கிறோம். நம்மளோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே தேவன் நம்ம வேண்டின உடனே நம்மளோட கஷ்டங்களை தீர்த்து வைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி தேவன் உடனே தீர்த்து வைக்கலைன்னா தேவன் நம்ம மேலே கோபமாக இருக்கிறார் போலன்னு நினைக்கிறோம். ரொம்ப நாளாக ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போதும் அதற்காக ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணியும் தேவன் அதை நம்மளுக்கு சரி செய்யாமல் காக்க வச்சுட்டு இருந்தாலும் தேவன் ஏதோ நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். தேவையில்லாமல் தேவன் எதுக்கு நம்ம மேலே கோவப்பட போகிறாரு? நம்ம தப்பு செஞ்சோம்னா கண்டிப்பாக தேவனுக்கு கோபம் இருக்கும். ஆனால் அதுவுமே நம்ம மனதார மன்னிப்பு கேட்கும்போது மன்னிச்சிடுறாரு. அப்படி இருக்கும்போது ஏன் தேவன் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரு நம்ம நினைக்கணும்? நம்ம இப்படி நினைக்கிறதுக்கு பதிலாக நாம் தேவன்கிட்ட கேட்டதை கொடுத்தாதான் நம்ம மேலே தேவனுக்கு கோபம் இல்லைன்னு நினைக்கிறத விட நம்ம வேண்டிக் கொண்டதை தேவனுக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்கலைனாலும் சரி என் மேலே எப்பயும் தேவன் பிரியமாக இருக்காருன்னு நினச்சாலேவும் இந்த அன்பை பார்க்குற தேவன் நம்ம எதிர்பார்க்குறத உடனே கொடுப்பாரு. தேவன் நம்ம மேலே எப்பயுமே அன்பாக இருக்கிறாருன்னு முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட தேவைகளை கேட்கணும். எப்பயுமே நம்மளோட தேவைகளை கேட்கறதுக்கு முன்னாடி தேவன்கிட்ட நாம் தேவன் மேலே வச்சுருக்க அன்பை சொல்லி வெளிப்படுத்தணும், துதிக்கணும். அப்புறம் தான் நம்மளோட தேவைகளை கேட்கணும். இப்படி நம்மளோட ஜெபம் இருந்தாலேவும் நம்ம எதிர்பார்க்குறதையும் எதிர்பார்க்காததையும் தேவன் நமக்கு நிறைவாக கொடுப்பார். ஆமேன்.